ஹலோ, வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. நீங்கள் எல்லாரும் கிரே ஹேர் நரமுடிக்கு நிறைய ரெமெடி ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது சில பேருக்கு சிலது ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே எல்லாம் சூட் ஆகாது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு கருப்பெல்லோட ஒரு ஸ்பெஷல் பூவை சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது நம்ம கிரே ஹேர், அதாவது நரமுடி இருக்கு இல்லையா, இதை வேர்லேருந்தே நம்ம முடி வேர்லேருந்தே கலரை ஃபஸ்ட்டு நல்லா டார்க் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளாக்காக சேஞ்ச் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பூவை இதில் நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய சேஞ்சாக இருக்குது. இதில் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட, ஸ்கூல் கோயிங் பிள்ளைங்க, அதான் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட பெர்மனண்ட் சொல்யூஷன் இதில் கிடைக்கும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், ரொம்ப ஸ்ட்ரென்தனாக, ரொம்ப அடர்த்தியாகவும் வர வைக்கும், நீளமாகவும் வளர வைக்கும். நாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி. இதில் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சீக்ரெட் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது செம்பருத்தி பவுடர் தான் நான் இன்னைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி பூ கிடைச்சா ஒரு 6 செம்பருத்தி பூ வாங்கி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 4 ஸ்பூன் செம்பருத்தி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த செம்பருத்தி பூவில் ஜெலாட்டினஸ் என்ற ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் செம்பருத்தி பூவை கையில் எடுத்து க்ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும். அதில் தான் நிறைய மெலனின் இருக்குது. இந்த மெலனினுக்கு தான் கிரே ஹேர், அதாவது நரமுடியை ரிவர்ஸ் பண்ணி பெர்மனண்ட்டாக பிளாக் கலர் ஆக்கிற தன்மை இருக்குது. அதோட கூட 3 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு மட்டும் எடுங்க, வெள்ளை எள்ளு வேணாம். ஏன்னா கருப்பு எள்ளுலையும் நிறைய மெலனின் இருக்குது. இதுக்கு கருப்பு கலரை திரும்ப கொண்டு வர்ற தன்மை இருக்கு. அதோட நான் கரிசலாங்கண்ணி பவுடர், நீங்க எந்த நாட்டு மருந்து கடையில போய் கேட்டாலும் கரிசலாங்கண்ணி பவுடர், செம்பருத்தி பூ பவுடர் எல்லாமே கிடைக்கும். கரிசலாங்கண்ணி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் நெல்லிக்காய் ஆம்லா பவுடர், பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காய் பவுடர் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுல நம்ம இரும்பு கடாய் சட்டி தான் யூஸ் பண்ணணும். நான்ஸ்டிக்கு, எது அலுமினியம் அதெல்லாம் வேணாம். எவர் சில்வரா இருந்தா பரவாயில்ல. இதுல நம்ம ஆட் போற பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த இன்கிரீடியன்ஸுக்கு நான் 1/4 லிட்டர் 250 ml தேங்காய் எண்ணெய், செக்கு ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இதை எல்லா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். இதுல எள்ளு ஆட் பண்ணும்போது நான் முழுசாவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க எள்ளை பவுடர் ஆக்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணா ஆட் பண்ணலாம். ஆனா அந்த கருப்பு கலர் நமக்கு பெர்மனண்டா கிடைச்சிரும் கண்டிப்பா. எதுக்கு நான் இரும்பு கடாய் சட்டி யூஸ் பண்ண சொன்னேன்னா, இரும்புல தான் தாதுக்கள், அதாவது மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது அப்படியே நமக்கு அந்த சத்தை திரும்ப தரும். அதனால இரும்புல நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சதெல்லாம் ரொம்ப நல்லது. அலுமினியமும் நான்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க. இரும்பு இல்லைன்னா நீங்க எவர் சில்வர் இருக்கு இல்லையா, எவர் சில்வர்ல யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா இந்த ஆயில் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எள்ளை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சொன்ன இல்லையா, செம்பருத்தி பூவுக்கு நல்லாவே நேச்சுரலா அந்த பிளாக் கலர் எடுத்துட்டு வர்ற மெலனின் தன்மை நிறைய இருக்கு. அது எள்ளு கூட சேரும்போது கண்டிப்பா ரெண்டும் சேர்த்து நல்ல ஒரு கருப்பு கலரை எடுத்துட்டு வரும். இந்த ஆயில் காய்ச்சி முடிஞ்சது நல்ல ஒரு கருப்பு கலரா மாறிச்சு. இப்ப நம்ம போட்டிருக்க பவுடர்லாம் சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எள்ளை போட்டோம். இப்போ எள்ளு போட்டதுக்கு அப்புறம் ஒரு 8 இருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்ல விட்டு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டும் போது அந்த கலர் கருப்பா நல்லா சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க எப்படி கருப்பு கலர்ல ஒரு டை கலருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இது நேச்சுரல் டை. நம்ம கடைகளில் வாங்குற டையை விட இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டது கூட எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். நீங்கள் எல்லாமே லைவாக பார்த்துட்ருப்பீங்க. நேச்சுரல் தான், எந்த கெமிக்கல்ஸும் நம்ம சேர்த்ததில்லை. ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் எதுவும் வராது. நிறைய பேருக்கு டையெல்லாம் யூஸ் பண்ணால் நிறைய அலர்ஜி சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதை நம்ம வீட்லேயே நேச்சுரலாக கிடைக்கிற பொருளை கொண்டு தயாரித்து பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு அலர்ஜி சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரவே வராது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு 8 நிமிஷம் கழிச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது 2 நாளைக்கு நான் அப்படியே 2 நாளைக்கு இந்த இரும்பு கடாயிலேயே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வடிகட்டி யூஸ் பண்ண போறேன். ஏன்னா 2 நாளைக்கு விடும்போது அந்த மினரல்ஸ் எல்லாம் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியா கிடைக்கும். இப்பெல்லாம் யாரும் ஆயிலை ஃபுல் டே வச்சுக்கிறது இல்லை தலையில. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆயிலை வடிகட்டி ஒரு 6 மந்த்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். 6 மந்த்துக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு 2 வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
நீங்கள் நைட்டு வச்சுட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து தலை குளிச்சிங்கன்னா ஒரு 2 வாரத்திலேயே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த நம்ம கிரே ஹேரை வந்து நல்லா ஒரு டார்க் கலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெர்மனண்ட்டாக பிளாக் கலருக்கு மாற்றிடும். கண்டிப்பாக 2 வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்களும் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.